பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா அதிகாரம் 14 9ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தர் உத்தமனாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். ஆமீன். அவர் நமக்கு சொல்லுகிற வாக்குறுதி, நமக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த நேரத்தில் நிச்சயம் நிறைவேறுங்க. அதனால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குறுதி மறவாமல் நிறைவேற்றுகிற தேவன். அதனால் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் போது தான் காரியங்கள் வெற்றி தரும். அதனால் அவசரப்படாமல் தேவனிடத்தில் பொறுமையோடு காத்திருப்பவன் எப்போதும் நிலைத்து நிற்பான். அவன்தான் நீதிமானாய் இருப்பது. எப்போதும் தேவன் பாதத்தில் பொறுமையோடு காத்திருந்து வல்லமையாய் ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் குறையின்றி நிறைவாய் ஆசீர்வாதத்தை கொடுக்குவார். அவருக்கு லேசான காரியம். ஆமென்.